வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, மன அழுத்தம், மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் போதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு ரிலாக்ஸபிளாக இருக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்கிறேன். இது மேக்சிமம் இல்லத்தரசியலுக்கு ஏற்றதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமேவும் முதல்ல இல்லத்தரசியல் நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால, வீட்டு வேலை, வீட்டிலேயே இருக்கிறோம், வெளியே ரொம்ப போகிறது இல்லைங்கும் போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருந்தது அப்படின்னா போய் தலை வழியாக ஷாம்போ இல்லை சீயக்காய், நீங்கள் என்ன தலைக்கு யூஸ் பண்ணீங்களோ அதை நல்லா போட்டு குளிச்சுட்டு ஃபேனுக்கு முன்னாடி உட்காந்து சேரில் உட்காந்து தலையை காய போட்டு கண்ணை மூடிடுங்க. இதுவே ஒரு பெரிய தியானத்துக்கு சமம். அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இது முதல் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்மளை மாதிரி இல்லத்தரசிகளும் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்டு, நமக்கு பிடிச்சவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணி, அவங்க ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி நிறையா பேசலாம். என்ன சமையல் பண்ணின, நீ என்ன பண்ணின, நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் ரிலாக்ஸபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கும்போது சில கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள ஜாமான் எல்லாமே அடுக்கி வச்சுருப்போம். எப்படியும் மாதத்துக்கு ஒரு தடவையே அந்த மாதிரி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை, இல்லை கப்போர்டு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது அதுவே நமக்கு அந்த டேயில் ஒரு பாதி நாள் வந்துடும். அப்புறம் மீதி எல்லாமே நம்ம ரொட்டீன் ஒர்க் செய்கிறதுக்கான நேரங்கள் கரெக்டாக இருக்குங்க பட்சத்தில் அது கொஞ்சம் ரிலாக்ஸபிள் ஆகலாம். எல்லாமே லயிச்சு செய்யணுமே அப்படின்னு செய்யக்கூடாது, லயிச்சு செய்யணும். அதே மாதிரி நீங்கள் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு 2 நாளோ நம்ம வச்சுருப்போம் இல்லையா? கண்டிப்பாக அழகாக க்ளீன் பண்ணி ஃபோட்டோ எல்லாமே அந்த பன்னீர் அந்த தண்ணியில் விட்டு நல்லா தொடச்சி எடுத்து எல்லாமே ஒரு தூசி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் விளக்கி, விளக்குக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் இட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சாலே அது ஒரு நாள் அந்த வேலையாகவே போயிடும். பார்த்தீங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம காலையும் மாலையும் 2 நேரமும் விளக்கு ஏற்றி ஒரு 10 நீங்கள் விளக்கு ஏற்றுறோம், என்னமோ ஒரு கடமைக்கு ஏற்றுறோம் அப்படின்னு ஏற்றிட்டு வந்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷமோ ஒரு 5 நிமிடமோ சுவாமிக்கு முன்னாடி நின்று உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள். மனுஷங்க கிட்ட சொன்னால் கூட அடுத்து இலக்காரமாக இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு அடுத்து காற்றில் போயிடும். ஆனால் தெய்வத்துக்கிட்ட சொல்லும்போது நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட சொல்லும்போது தெய்வம் காது கொடுத்து கேட்க, நமக்கு என்ன பண்ணணும்னு தெய்வம் யோசிக்க ஆரம்பிக்கும். குருவோ தெய்வமோ இந்த மாதிரிலாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தையும் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு அப்படின்னா, நீங்க உங்க பக்கத்துல கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அழகா ஒரு ஈவினிங் போலே இல்லை காலையில வேலை முடிச்சுட்டு உங்க கோயில் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் காலையில் வேலை முடிச்சுட்டு போகலாம். இல்லைன்னா ஈவினிங் நீங்கள் அந்த கோயில் திறந்துருக்கிற நேரத்தில் போய் விளக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் கூடையிலே விளக்கு வச்சுக்கோங்க. திரி 2 அகல் வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கிற அகலில் தான் விளக்கு போடுறது ரொம்ப உசித்தம். அதனால் அந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு அழகாக உட்கார்ந்து இருந்துட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் ரிலாக்ஸாக இருக்கும். இன்னும் ரிலாக்ஸ் அப்படிங்கும்போது, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஏதோ கோயிலுக்கு போக முடியலை, இல்லை கொஞ்சம் களைப்பாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா சிலர் வெரைட்டியான அந்த காலத்து இசைகள், பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த 70s 80s 90sலாம் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ள பாடல்கள் பிடிக்கும். அந்த மாதிரி இசையில் கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். இல்லைன்னா ஆன்மீகத்திலேயே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது நமக்கு. யூடியூப்பில், கூகுள்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இல்லைன்னா நீங்கள் ஜீவசமாதி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு ஜீவசமாதி இருக்கும் பட்சத்தில் அங்கே போய் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு தியானம் பண்ணிட்டு நீங்கள் மனசை ஒருமுகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படி அதுவும் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் செல்லில் எதையோ பார்க்குறோம் அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை. என்ன அப்படின்னா,
என்ன இது என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆன்மீக விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய ஆச்சாரியர்கள், குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உபன்யாசம், சொற்பொழிவுகள் எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம கரெக்டாக ரொட்டீன் ஒர்க்காக பூஜைகள், நான் அந்த சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமை தினம் எந்திரிக்க முடியாட்டாலும் 6 to 7 அந்த சுக்கிர ஓரையில் கண்டிப்பாக நம்ம தீபம் ஏற்றியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும். உடம்பு அசௌகரியங்கள் இருக்கும்போது இது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் தினமும் 6 to 7 விளக்கு ஏற்ற முடியலைனாலும் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது அந்த சுக்கிர ஓரையில் 6 to 7 நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். உங்களுடைய எல்லாமே, நான் செல்வத்துக்கு தனம் அதுக்கு மட்டுமே சொல்லலை, மனசு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் பண்ணலாம், நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கொட்டி கிடக்கு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இல்லத்தரசிகளை விட இப்போ இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல வீட்டுக்கே எல்லா கடவுளும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. லைவ்ல பாருங்க, எங்க தேரோட்டம் நடந்தாலும் என்ன உற்சவங்கள் நடந்தாலும் இன்னைக்கு நம்ம செல்லுல லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கலாம். நிறைய இருக்கு, கொட்டி கிடக்கு. அது எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற விஷயங்கள் பண்ணும்போது மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதாரா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.